வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபிங்கர் அண்ட் ஹேண்ட் எக்ஸசைஸ். நாள் முழுக்க டைப்பிங் ஒர்க் பண்றவங்களுக்கு, க்ரோஷே ஒர்க் பண்றவங்களுக்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்றவங்களுக்கும், இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கும் ஃபிங்கர்ஸ்லயும் ஹேண்ட்ஸ்லயும் அதிகமான பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெயினை கவனிக்காம விட்டா நாள் ஆக ஆக கார்பல் டியூனல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கார்பல் டியூனல் பெயின் வராம இருக்கிறதுக்கு ஃபிங்கர் எக்ஸசைஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபிங்கர் எக்ஸசைஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கைகளை நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச், ஃபுல்லாக நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச், நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். அடுத்ததான் ஃபிங்கர்ஸோட மேலே மட்டும் பெண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்படி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ரிலாக்ஸ். அதுக்கப்புறமா ஃபிங்கர்ஸ் நம்ம டைப்பிங் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம ஒர்க் நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பாருங்க, இந்த ஃபிங்கர் நர்வ்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததா ஒரு ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும். அடுத்தது ரிஸ்ட் ரொட்டேஷன். உங்கள் ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி நல்லா குவிச்சு இப்படி வச்சுக்கோங்க. ரிஸ்கில் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. 3 ரவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் 3 டைம்ஸ். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட் சைட் 1 2 3. இந்த மாதிரி பண்ணுங்க. தொடர்ந்து கைகளை ஒரே பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட ஜாயின்ஸை டைட் ஆகும். அதுக்கான மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய எல்போவில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு எல்போ ரொட்டேஷன் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய எல்போவோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு 5 சர்க்கிள்ஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஷோல்டர் மொபிலிட்டிக்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஒரு கையா இந்த மாதிரி 2 3 4 5. இப்போ ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைட் 1 2 3 4 5. இதே மாதிரி ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. இதை நீங்கள் சேரில் உட்காந்துட்டே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபுல் ஹேண்ட் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது இங்கே அடியில் நல்லாவே ஸ்ட்ரெயின் தெரியும். அதே மாதிரி டவுன்வர்ட் ஒரு 5 செகண்ட்ஸ். அடுத்ததா ரைட் ஹேண்ட் 1 2 3 4 5. டவுன்வர்ட் 1 2 3 4 5. அப்வர்ட் 1 2 3 4 5. டவுன்வர்ட் 1 2 3 4 5. அடுத்ததா கொஞ்சம் லூசனிங் எக்ஸசைஸ். பாருங்க, கை இந்த மாதிரி லூஸாக விட்டு ஃபிங்கர்ஸ் நல்லா லூஸாக ஷேக் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே கையை ரிலாக்ஸாக அப்படியே விட்டுருங்க. எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரெஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க நின்றுட்டு ஒர்க் பண்றீங்களோ உட்காந்துட்டு ஒர்க் பண்றீங்களோ எந்த பொசிஷன்லயுமே நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லா எக்ஸசைஸும் கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட அப்பப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க ஃபுல்லா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது. உங்கள் ஒர்க்குக்கு நடுவில் ஒரு 1 minute டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்னதாக எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் ஃபிங்கர்ஸ் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.